பெரம்பலூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். அந்த 2019 தேர்தலில் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். என்னது? அது அரசாங்க நிதியில் அல்ல, சொந்த நிதியில் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். என்னென்னா, என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வி கொடுப்பது. 1200 ஏழை மாணவர்கள் படிக்க முடியாமல் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அந்த 1200 மாணவர்களுக்கு என்னுடைய சொந்த நிதியிலிருந்து படிக்க வச்சேன். உயர்கல்வினா பட்டம், டிகிரி இதெல்லாம் படித்தாங்க. இன்ஜினியரிங் படித்தாங்க. அதுக்கடுத்து MBA படித்தாங்க. விவசாய கல்லூரி பட்டப்படிப்பு படித்தாங்க. பிகாம் படித்தாங்க. கம்ப்யூட்டர் படித்தாங்க. இப்படி 1200 பேர் அந்த குடும்பங்கள்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. காலேஜுக்கு போகிறது அவரை இலவசமாக படிக்க வைத்து நீ 10 பேர் வேலைக்கு போயிட்டாங்க. ஆக அது தான் கொடுத்த தனிப்பட்ட வாக்குறுதி. இதுவரைக்கும் இந்த கடந்த காலங்களில் இந்த தொகுதியில் எம்பியாக வந்தவங்க யாரும் இந்த மாதிரி 1200 மாணவர்களை இலவசமாக பட்டப்படிப்பு படிக்க வைத்து வேலையும் பெற்றுத் தரவில்லை என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். நமக்கு 1200 மாணவர்களை படிக்க வச்சாங்க. அதுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? 118 கோடி. எவ்வளவு? 118 கோடி. ஆக நான் என்னை பொறுத்தவரை 118 கோடிங்கிறது யாருக்காக இருந்தாலும் பெரிய பணம். ஆனால் எனக்கு என்னன்னா, நாங்கள் பல கல்லூரிகள் பள்ளிகள் நடத்துகிறேன். ஆக புண்ணியமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த இந்த பணக்கணக்கு போட்டால் படிக்க வைக்கிறது போல. இது 118 கோடியா அப்படின்னு சொல்லி படிக்க வைக்க மனசு வராது. அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. நம்மகிட்ட இருக்கு, படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். இப்போ இந்த முறை 2024 தேர்தல் வருது. மீண்டும் உங்ககிட்ட வந்திருக்கேன் வாக்கு கேட்டு. இந்த முறை என்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த வாக்குறுதி தான் 1500 குடும்பங்கள், 2700 குடும்பங்களுக்கு. முதல்ல என்ன பண்ணா 1200 மாணவர்களுக்கு இல்லையா, இப்போ 1500 குடும்பங்களுக்கு இலவச மருத்துவம். இலவச மருத்துவம்னா உயர் மருத்துவம். அது ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் மாதிரி உங்களுக்கு செலவு வந்தாலும் அதையெல்லாம் இலவசமாக செய்து தரப்படும். அதை தனிப்பட்ட முறையில் 1500 மாணவர்களை படிக்க வைப்பது. அதே போல் 1500க்கு என்ன படிக்க வைக்கிறது? முதல்ல மருத்துவம் பார்க்கறது. மனிதனுக்கு என்ன தேவை? படிப்பு, மருத்துவம். அதுதான் தேவை. அதை ரெண்டும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், செய்ய முடியும். நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றப்பட்டிருக்க காரணத்தினால் நம்புகிறேன். அந்த வகையில் இப்போ நடக்க இருப்பது டெல்லிக்கான தேர்தல், தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை. டெல்லிக்கான தேர்தல் இப்போது ஏற்கனவே மோடி அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார் என்று முடிவெடுத்து விட்டார்கள். மக்களே முடிவெடுத்து விட்டார்கள். தமிழ்நாட்டிலிருந்து போகிற எம்பிக்கள் போனாலும் போகாட்டியும் அவருக்கு 300க்கு மேலே அவங்களுக்கு எம்பி கிடச்சிருவாங்க வடநாடுகளில். அதை நான் போகலைன்னா நமக்கு தான் நஷ்டம். நமக்கு நஷ்டம் மட்டுமில்லை, நல்லவர்கள் போனால் நல்லது நடக்கும். அப்படி இல்லாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போனாங்கள்ல 30 பேர், 28 பேர், அவங்க பொழுதுனுக்கும் பண்ணுறதெல்லாம் என்ன தெரியுமா? கரெக்டாக பண்ணிக்கிட்டு பாராளுமன்றத்தில் நடத்த விடாமல் மோடியை போய் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் பயன் இல்லை. நல்லவரை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். அந்த வகையில் நீங்கள் தாமரைக்கு நீங்கள் வாக்களித்தால் உறுதியாக நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அனுப்பியதாக ஆகும். அது மட்டுமல்ல, நல்ல திட்டங்களை நிதியை கொண்டு உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்யப்படும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.